ஃபர்ஸ்ட் நம்ம வாசல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அங்க இருந்தே நம்மளோட ட்ரெடிஷன் ஆரம்பிக்கிறது. இது வந்து இந்த மாதிரி வீடு அப்படிங்கிறது அந்த கோலத்தை பார்த்தாலே நம்மளுக்கு சரி, தெரிஞ்சிருமா. ஆமா. ஸோ இந்த வாசல்ல கோலம் போடுற பழக்கம் இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, ஏன் கோலம் போடணும், அதுல என்ன மாவு யூஸ் பண்ணணும், காலையிலேயே மாலையில முன்னாடி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா ஆமா, இருக்கச்ச ஆமா. 2 வேளையும் போட்டுட்டு இருந்தோம். இப்பவும் நான் இப்போ ஒரு போடுறேம்மா. ஸ்டிக்கரோட போயிடுது. இல்ல, இல்ல. இப்போ நாங்க எல்லாம் நீங்க திருவல்லிக்கேணி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்துல இப்பவும் வாச தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்கு. ம். ப்ராபப்ளி ஃப்ளாட்ஸ்ல வேணா இருக்காது. ம். இப்போ ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கிற வீடுகள்ல காலையில போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, எல்லாம் இப்போ கிரானைட்ல போட்டுர்றாங்க, மொசைக்ல போட்டுர்றாங்க தரையெல்லாம். ம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ நெறைய வந்து வீட்லயே மாடு வளர்ப்பாங்க. அதனால சாணி கரைச்சு, ம். தெளிச்சு அப்படிதான் வாசல்கள் எல்லாம் தெளிக்க ம். காரணமா இருந்தது. முதல்ல காத்தால இந்த வாச தெளிக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. பொதுவா இந்த சூரிய உதயத்துல தான் நம்ம வந்து வாச தெளிப்போம். ம். ஆனா இன்னைக்கு வந்து காத்தால 5 மணிக்கெல்லாம் வாச தெளிக்கிறது ரொம்ப அன்சேஃபா இருக்கு லேடீஸ்க்கெல்லாம். அதனால ம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6, 6:30க்காவது நம்ம வாச தெளிக்கிறது அப்படிங்கிறது. ம். முதல்ல அந்த மண்ணை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம பூமி வந்து தண்ணி தேவை இல்லையா? ஓகே. அதனால ஒரு வாச தெளிக்கிறதுங்கிறது வெறும் நீர்னால மட்டும் இல்லாமல், ம். அப்போ மாடெல்லாம் வீட்ல இருந்ததுனால, சாணி கரைச்சு, அதில மஞ்சள் போட்டு, ம். வேப்பில போட்டு, ம். வீட்ல வந்து எந்த விதமான நோய் கிருமிகள் தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்துலயுமே ஒரு அறிவு விஞ்ஞானம். விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருந்தது. ம். ஸோ வாச தெளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாணி தெளிச்சு, மஞ்சளோடையும், வேப்பிலையோடையும் எல்லாம் நம்ம பண்ணும்போது, ஒண்ணு ஆரோக்கியம் காரணமாக இருக்கும், இன்னும் அழகாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதில் வந்து கோலம் போடுறது. ம். ஸோ நீங்கள் கேட்டீங்க எந்த மாவுனால கோலம் போடணும்னு. பொதுவாக அரிசி மாவுனால தான் கோலம் போடணும். ம். அது ஏன் அரிசி மாவில் போடணும்னா, அப்போ தான் நிறையா சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாமே அந்த அரிசி மாவை வந்து சாப்பிடும். ம். இப்போ நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட, பித்ருக்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோம். ஓகே. அப்போது அந்த ஜீவராசியில் உங்களுடைய பித்ருக்கள் யாராவது ஒரு எறும்பாகவோ இல்லை ஒரு ஈயாவோ இல்லை அங்கே பூமியில் இருக்கக்கூடிய சில ஜீவராசியோ வந்து சாப்பிடலாம். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. ம். அதனால் குருவி வந்து சாப்பிடும். ஸோ இந்த ஜீவராசியங்களுக்காக அரிசி மாவுனால கோலம் போடுறதுங்கிறது நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. ஓகே. இதுதான் இப்போ நம்ம சொன்னா வந்து என்ன கேள்வி கேட்கலாம், இப்போ நம்ம மண்ணே இல்லை நம்ம வாசல் முன்னாடி, டைல்ஸ் இருக்கு, எறும்பு குருவி அது இல்லாமல் வரப்போகிறதில்ல, அப்போ ஏன் நம்ம கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகள் கேட்குறா. ஸோ இப்போ அவளுக்கு என்ன ஆன்சர் சொல்லி இதை வந்து இல்லை இது பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை இல்லை, பண்ண. இல்லை, இல்லை. சாட்டிஸ்ஃபையே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமாக எதற்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து பசங்களை வந்து பார்த்திங்கன்னா 15, 16 வயசுலேயே நோய் வந்து நிறையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஒரு 15 டெலிவரி ஆனால் கூடயும் 80 வயசுலேயே மாவிடிச்சாங்க. அந்த அளவுக்கு வலு இருந்தது உடம்புல. அப்போது லேடிஸ்க்கெல்லாம் காலையில் எக்ஸசைஸ் என்ன, நீங்கள் குனிஞ்சு நிமிர்றதுங்கிறது அந்த கோலம் போடும்போது தான். அப்போ உங்கள் ஸ்பைனுக்கு நல்ல எக்ஸசைஸ், உங்களுடைய கைகளுக்கு விரல்களுக்கு நல்ல எக்ஸசைஸ். இல்லைன்னா இன்றைக்கி 16 வயசுலேயே ஆர்த்ரைட்டிஸ் வருது. அப்போது நம்ம ஆரோக்கியத்திற்காக கோலம் போடலாம். இந்த விரலும் சேர்த்து நம்ம கோலம் போடும்பொழுது எத்தனை விதமான அக்யூபஞ்சர் இது இந்த விரல்களில் இருக்குது. அப்போது பழைய காலத்தில் வந்து ஒரு ஜிம்மு கிடையாது, இல்லை நான் வந்து ஒரு தெரப்பி போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. லேடிஸ் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு வாச தெளிச்சு கோலம் போட்டாங்கன்னா அதுவே தெரப்பி தான். அப்போ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஈரத்துணி மாப்ஸ்டிக் இருக்குது. ஸோ மாப்ஸ்டிக்கில் நல்லா ஈரம் படுத்திட்டு உங்கள் நிலக்காலில் கூட நீங்கள் நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவில் கோலம் போடலாம். நீங்கள் நிலக்காலில் அரிசி மாவில் கோலம் போட்டு ஃப்ளாட் வாசலில் கோலம் போட்டாலே ஒரு 10 கருப்பு எறும்பு பிள்ளையார் எறும்புன்னுவோம். அந்த எறும்பு வரத்தான் செய்யுது. ஏதோ 2, 3 ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு குருவி தான் வரணுங்கிறதெல்லாம் இல்லை. வென் யூ ஹாவ் அன் ஓப்பன் ஸ்பேஸ் அந்த இடத்துல பேர்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து மண் இல்லை அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவில் கோலம் போடக்கூடாதுன்னெலாம் இல்லை.